நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. ஆனா அந்த போற இடத்துல கரெக்டா அவங்க பார்த்த முகம் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த முகம், அந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்ற மனசுக்குள்ள ஒரு இது இருக்கு. அதே சமயத்துல அந்த தீபிகா இருக்காங்களா, அவங்க இருந்து எப்படியாவது இந்த பழியெல்லாம் மல்லி மேல போட்டுடணும், மல்லியை சும்மா விடக்கூடாது, மல்லியை எப்படியாவது ஜெயில தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கங்கணம் கட்டு தெரிஞ்சுன்னு இருக்காங்க. ஏன் எதுக்கு இந்த மாதிரி பண்ண இருக்கீங்க, உங்களுக்கு அப்படி என்ன பண்ணுமோ, என் குடும்பத்தை அழிக்கிறதுல அப்படி உங்களுக்கு என்ன பண்ணுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம மல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க, தோ பார் மல்லி, நீ யாரு, என்ன, எவர, லொட்டு லூசுக்கு உன்னால பாதிக்கப்பட்டவங்க யாரா இருக்கிறாங்க நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்க்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இந்த கொலையை பண்ணது இன்னொரு ஆள், அது யாருன்னு எனக்கு தெரியும். அவங்க கிட்ட நான் போய் பேசிட்டு அவங்க கிட்ட நல்ல ஒரு பல்கான அமௌண்ட்டை வாங்கி நான் அவங்கள விடுதலையே நான் செய்ய போறேன். இப்போதைக்கு இந்த கொலையை பண்ணது உன் புருஷனை பொறுத்த வரைக்கும், என்ன பொறுத்த வரைக்கும் நீ மட்டும்தான். ஆனா உன் புருஷன் ஒத்துக்க மாட்டான் அந்த உண்மையை. அதனாலதான் விஜய் கிட்ட அப்படி இப்படின்னு பேசி கத்தியை எடுத்து போயிட்டு அவனை குத்த சொல்லி கை நடுங்கி அவனை ஒரு பக்கம் பிரச்சனை சிக்க வச்சுட்டேன். இப்ப அவன் இருந்தா அவன் வாயால வேற வழி இல்லை. ஆமா, இதை மல்லி தான் பண்ணான் அப்படின்ற உண்மையை அவன் சொல்லிதான் ஆகணும். அப்படி சொல்லலைன்னா அடுத்த செகண்டே அவன் வாழ்க்கை ஒரு பக்கம் சிக்கலு 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 நக்கலு 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 அப்படின்னு சொல்லிட்டு சிக்கல்ல தான் போகும். அதனால இதுக்கு மேல அவன் மறைச்சு வைக்க முடியாது. இதுக்கப்புறம் மறைச்சு வச்சு ஒரு யூஸ் இல்லை. அதனால இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம தலைவர் எஸ்எஸ்கே இருக்காருல, அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நேரா போறாரு, போயிட்டு ஒரு பக்கம் செம்ம போட்டி, ஒரு பக்கம் யார் பண்ணது எவர் பண்ணது, எப்படி நீங்க இது மாதிரி பண்ணலாம், அது மட்டும் இல்லாம மல்லிக்கு இதுக்கு எந்த சம்மதம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வாங்க வாங்க கதிரேசன், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன், நீங்களே வந்துட்டீங்களே. சரி, ஒரு 50 லட்சம் எட்டு போயிட்டு சுழற்கிட்ட கொடுத்தீங்களே, அந்த 50 லட்சம் என்ன ஆச்சு, எங்க போச்சு, அந்த 50 லட்சம் உங்களுக்கு ஏது, உங்களுக்கு எந்த ஒரு போனும் வரலன்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்து இங்க எல்லாமே ப்ரொசீஜரா எழுதி கொடுத்துட்டு போனீங்க. ஆனா உங்களுக்கு போன் பண்ணியிருக்காங்க, உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசியிருக்காங்க, 4 டைம் போன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நீங்க எதுவுமே சொல்லவே இல்லையே. அப்படின்னா இந்த கொலைக்கும் உங்களுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபிகா கேட்க, ஐயோ மேடம், மல்லியை தானே மேடம் ஜெயில போடுங்க மேடம், அவளுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க மேடம், அவளை ஆயுள் தண்டனை கூட போடுங்க மேடம், நம்ம மல்லி மேடம் போட்டு விடுங்க, அதை பத்தி நம்மளுக்கு கவலையே இல்லை மேடம், இதை பாருங்க மேடம், நான் உங்களுக்கு தேவையான மட்டும் செட்டில் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே தீபிகா, ஓ கதிரேசன், எப்படி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கருப்புறங்களா கொஞ்சம் பத்தத்துக்கு லேட் ஆகும், நீங்க அப்படியே சும்மா கப்புன்னு பத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாக்கணுமே நம்ம மல்லி இருந்துன்னு ஒரு பக்கம், பேசுடி பேசு, தன்வாயை தடைக்கதிரை தவளை தன்வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி நீ என்னென்ன பேசுறியோ எல்லாமே உனக்குதான் சாம்பார் ஆப்பு அப்படின்ற மாதிரி உனக்கு ஆப்பு மேல ஆப்பு வரப்போது அது தெரியாம நீ ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லலாம். அப்படி என்னடா ஆப்பு வரப்போது, அப்படி என்னடா பண்ணாங்க அவங்களுக்கு ஆப்பு வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா வெளியே இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் இந்த மாதிரி திருட்டு பணத்தை பிடிக்கிற கும்பல் அவங்களும் ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் நம்ம விஜயோட ஃப்ரெண்டு நண்பர் எஸ்ஐயா இருக்காரு, அவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த உடனே வாங்க 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 லஞ்சம் ஒழிப்புத்துறை வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வர உடனே நம்ம அப்படியே தீபிகாவுக்கு அப்படியே அள்ளு உழுது ஒரு பக்கம் நடிக்க ஆரம்பிச்சுறாங்க. வாங்க சார் வாங்க சார் வாங்க சார், இந்த சுடர் கேஸ் நான் சொன்ன மாதிரி 2 நாள் முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு பாருங்களேன் சார், இந்த விஜய் இந்த மல்லி கொலை பண்ணது, இந்த மல்லி கொலை பண்ணது தெரியக்கூடாதுன்னு இந்த விஜய் அரசு ஆகிறார். இந்த விஜய் அரசு ஆனதால இதெல்லாம் ஒரு நிரபராதியை பிடிச்சி இதுல போட்டுருன்னு சொல்லிட்டு இவரை பிடிச்சிருக்காங்க. இப்ப யாரு யாருக்கு, யாரு எவருக்கு, எவரு எவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இப்ப என்னதாமா நீ முடிவா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த கொலையை பண்ணது மல்லிதான் சொல்லிட்டு சொல்ல, சரிம்மா நீ சொன்னது எல்லாமே ஓகே, மல்லிதான் கொலையை பண்ணதாக கேட்டோம், நீ என்னமா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் என்ன சார் பண்ணேன், நான் உண்டு, என் தொழில் உண்டு, என் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நான் என் பாட்டுக்கு அமைதியா இருக்கேன். ஏன் சார் நீங்க என்ன இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபிகா கேட்க, பாரு தீபிகா, உன்னோட வீடியோ ஒண்ணு இங்க தொலைக்காட்சியில அப்படியே சும்மா ஹெச்டி பிரிண்ட்ல ஓட போகுது, நீயே பார்த்து இது ஓகேவா அது ஓகேவா எது ஓகேன்னு சொல்லிட்டு நீயே முடிவு பண்ணிட்டு அது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவ பேசுறது எல்லாமே ஒரு பக்கம் ரெக்கார்ட் ஆயிட்டு அப்படியே சும்மா 8K குவாலிட்டி வீடியோல பிளே ஆயின்னு இருக்கு. அதை பார்த்ததும் நமக்கு ஒரு பக்கம் ஐயோ என்னடா கொடுமை சொல்றீங்க, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நடந்துருச்சா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஷாக்கிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போய் சுத்தின்னு இருக்காங்க. இப்ப என்ன தடா பண்றது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியா இல்லையா, ஏன்டா நமக்கு மட்டும் ஒரு பக்கம் சுத்தி சுத்தி வந்தீங்க சுத்தி விரலா பாத்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லின்னு இருக்கீங்க. என்னங்க பண்றது, நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு, போறது ஒண்ணு, வர்றது ஒண்ணு,
அந்த மாதிரி தான் வாழ்க்கை ஒரு பக்கம் சிக்கல்ல போயின்னு இருக்கு. இவங்க ஆசைப்பட்டது ஒண்ணு, ஆனா இவங்களுக்கு நடந்தது ஒண்ணு. இதுக்காக தான் சொல்றது தீபிகா, நீ ஆசைப்பட்டு என்ன வேணாலும் செய், அது உன்னோட முடிவு, நீ செய்யலாம், தப்பு இல்லை. அது தப்புன்னு சொல்றதுக்கு எங்களை யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. ஆனா அதே செகண்டு நாங்க இருக்கோம், அதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். எங்க கிட்ட இருந்து யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் தப்பிக்க முடியாது. எங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா போலீஸ், லேடிஸ், ராணுவ பட அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் எல்லாம் விடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு பக்கம் மேட்ச் ஆகுது இது. சரி, இப்போ என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சரி ஓகே, ஏதோ ஒண்ணு நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு கவலையும் இல்லை, பாத்துக்கலாம். நாம பார்க்காத பிரச்சனைடா, நம்ம வாழ்க்கையில் வராத சிக்கலடா, சிக்கலுக்கே ஒரு பக்கம் விக்கல் வச்சோம்னாம நமக்கே ஒரு பக்கம் பிரச்சனைக்கு நாம அடிக்கலாம்னு பாக்குறாங்களா அப்படின்ற மாதிரி தான் யோசனை இருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க, அடுத்து இவங்களோட மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இந்த கேள்விகளுக்கான பதில் கூடிய விரைவில், கூடிய சீக்கிரம் நீங்க கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கதான் போறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற எல்லா நண்பர்களையும் நம்ம வீடியோவை லைக் பண்ணி தட்டி விட்டு போங்க. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.